நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மற்றும் சரவணன் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இதனால் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். துப்பாக்கியுடன் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். இதனால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. துப்பாக்கியுடன் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மற்றும் சரவணன் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். அது கடந்த மாதம் சென்னையில் பணிபுரிஞ்சு வரக்கூடிய திருநெல்வேலியில் வசிச்சு வந்த தன்னுடைய காதலியை பார்க்க வந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த கவின்கிறவர் அந்த காதலி சுபாஷினியோட தம்பி சுர்ஜித்தால பயங்கரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டாரு. முதல்ல காதல் விவகாரம்னு சொல்லி கொண்டு போனாலும் பிற்பாடு இது ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நின்றது. தன்னோட சக வகுப்பு தோழியை காதலிச்ச ஒரு விவகாரத்துக்காக தம்பியை சுபாஷினியோட தம்பியை அந்த கவினை கொலை செஞ்சதோட இல்லாம நேர போய் நீதிமன்றத்தில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் போய் சரண்டர் ஆனாரு. சரண்டர் ஆன நிலையில போலீசார் அவரை காவல் எடுத்து உள்ள நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினாங்க. அதுக்கு பின்னர் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில 5 நாட்களுக்கு பிறகு அந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த உடலை இறந்து கவினோட உடலை வாங்க மறுத்து அவங்க உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தாயாரையும், அதாவது கவின் கொலைக்கு காரணமான சுபாஷினோட தாய் மற்றும் தந்தை, அதாவது தந்தை சரவணகுமார், தாயார் கிருஷ்ணகுமாரி 2 பேரையும் உடனடியாக அடைக்கணும், அதாவது ஜெயில சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்தியதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னு உதவி ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்டு இருந்த சரவணன் ஆஜர்படுத்தப்பட்டார், கைது செய்து ஆஜர்படுத்தப்பட்டாரு. இந்நிலையில வழக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தப்போ சிபிசிஐடி கஸ்டடியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டப்போ சுர்ஜித்தும் சரி, அதே மாதிரி அவங்க அப்பா சரவணனும் சரி அதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில இன்னைக்கு அவங்களை ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது 11ஆம் தேதி வழக்கு ஒத்தி வைக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தற்போது அந்த அதாவது திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் இரண்டாவது பிரிவில் அவங்க ஆஜர்படுத்த இருக்கிறாங்க. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இயந்திர துப்பாக்கியோடு அவங்க தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சுர்ஜித் மற்றும் சரவணன் ஆகிய இருவருமே இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கு அவங்களை எப்படியும் கஸ்டடியில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட என்னன்னா, சிபிசிஐடி போலீசார் உலகராணி, அதாவது இன்ஸ்பெக்டர் உலகராணி தலைமையிலான டீம் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு ஆஜராகி உள்ள இருக்கிறாங்க, அதாவது நீதிமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் தற்போது இந்த நிமிடம் வரை சுர்ஜித்தும் அவரது தந்தை சரவணனும் கண்டிப்பாக ஆஜர்படுத்தப்படலை. இன்னும் வெகு விரைவில், அதாவது சில மணி துணிகளில் அவங்க இன்னும் ஆஜர்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுன்னு அடுத்து நெல்லை மாவட்ட நீதிமன்ற வளாகமே மிகுந்த பரபரப்புடன் காணப்படுது. ராடியா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.